தேமுதிகவில் இருக்கிற முஸ்லீம் உண்டு, காங்கிரஸில் இருக்கிற முஸ்லீம் உண்டு. ஆனால் இந்த தேர்தலில் முஸ்லிம்களின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் இடஒதுக்கீடு வழங்கினால் கட்சி பேதத்தை எல்லாம் உள்ளத்திலிருந்து ஓரம் கட்டி வைத்துவிட்டு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் உங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யும். நீங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிற நாளை நமதே 40 நமதே என்ற பிரதமர் கனவை மெய்ப்படுத்துவதற்கு இந்த சமுதாயம் உத்தரவாதத்தை ஏற்படுத்தும். தர மறுத்தால் காங்கிரசுக்கு சொல்கிறோம், எங்களின் கோரிக்கையை தந்தால் லட்டு துண்டு மாதிரி ஓட்டுக்கள், தர மறுத்தால் அதையும் தெளிவாக சொல்லுகிறோம், இந்த சமூகத்திலிருந்து ஒரே ஒரு ஓட்டு கூட ஆட்சியாளர்களுக்கு கிடைக்காது. கிடைக்காது என்ன, எத்தனையும் கிடைக்க நினைத்தால் அதை கிடைக்க விடமாட்டப்படா. இதற்கு மேலும் இந்த சமூகத்தை ஏமாற்ற வழியில்லை. பத்திரிகைகள் செய்திகள் சொல்கின்றன, எப்படி இத்தனை கிலோமீட்டர் கணக்கில் ஒரு ரோடு, கிலோமீட்டர் தெரியும், மேடையில் நின்று பார்க்கிற ரோடு என்று தெரியல, கூட்டம் நிரம்பி வழியுது. வழங்கப்படாத ஒரு பகுதி நம்ம இந்த மைதானம், அது நம்முடைய போராட்டத்தில் இடம்பெற்றது பெறவே இல்லை, அது நம்ம திட்டத்திலே இல்லை, அது நிறைந்து வழிந்திருக்கிறது. மீடியாக்களில் செய்தி வருகிறது, 5000 முஸ்லிம்கள் திரண்டு நிற்கிறார்கள். நிலையை பார்த்தீர்களா? இதையெல்லாம் மாற்றுவது எப்படி? நீங்கள் பத்திரிகையாளர்கள், நீங்கள் ஊடகவியலாளராக மாறினால் மட்டும்தான் யாரையும் நம்ப முடியாது. எந்த ஆட்சியாளரும் உங்களுக்கு நன்மை செய்வதற்கான திட்டத்திலே எண்ணத்திலே எந்த தலைவரும் இல்லை, எந்த ஊடகமும் இல்லை, எந்த மீடியாவும் இல்லை, எந்த அதிகாரியும் இல்லை. நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதை தவிர நம்முடைய சமூகத்திற்கு வேறு வழி இல்லை. எல்லா இடத்திலும் நம்முடைய சமூகம் படுகிற அவலம் அப்படி. இதோ இந்த வேலை கிடைத்திருக்கிற, இந்த இடம் கிடைத்திருக்கிறது. முதலில் பேசிய இடாது, முதல்ல கேட்ட இடாது. ரயில்வே கவர்மெண்ட் இடமா ப்ரொசீஜர் வச்சிருக்காங்களா? முறைப்படி தகவல் கொடுக்கிறோம், இந்த தர்றோம், இந்த தர்றோம், இந்த தர்றோம், இந்த தர்றோம். எதற்கு? முஸ்லிம்களின் போராட்டத்தை நசுக்குவதற்காக. கடைசி வரை இடம் கொடுக்காமல் இடுத்தளித்து கடைசி இடமில்லை என்று சொன்னால் போராட்டம் பிசு பிசுத்து விடும் என்ற ஒரு ஆதிக்க சிந்தனையோடு ரத்தத்தை அதிகாரம் நம்மை இத்தனை நாள் இழுத்தடித்தது. இறைவனின் கிருபையினால் அவர்கள் போட்ட திட்டம் எல்லாம் இப்பொழுது தவிடுபடியாக இருக்கிறது. மேலும் ஒன்றை சொல்லுகிறோம், இடத்தை பற்றி சொன்ன காரணத்தினால் இந்த இடம் அனைவருக்கும் நினைவிலே வந்திருக்கக்கூடிய இடம். எப்படிப்பட்ட இடம்? மீடியாக்களிலே பில்டப் கொடுத்தார்களே, பில்டப் நாயகன் அவர்கள் கூட்டிய கூட்டத்திற்கான இடம். எப்படி கூட்டினார்கள்? கூட்டப்பட்ட இடம் இந்த பக்கம் இருக்கு, பத்தியா மைதானம் இருக்கிற மைதானம் இல்லைங்க, மைதானம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, மைதானம் இல்ல. இந்த மைதானத்துடைய இடது பக்கத்தில் ஒரு சின்ன இடத்துல சேர, அங்க ஒரு சேருக்கு இன்னொரு சேருக்கு 1.5 கிலோமீட்டர் இடைவெளி விட்டு 2300 பேரை கூட்டிட்டு 2 லட்சம் பில்டப் கொடுத்திய. அடே, உன்னுடைய பிரதமர் கனவுக்கு சாகுபடி அடிக்குவா. முதலமைச்சருக்கு சொல்லுகிறோம், பயப்பட தேவையில்லை, அணிகள் பிரியட்டும். தேமுதிக எங்க போவாரு? எல்லா பக்கமும் இழுத்துட்டா போகட்டும். தேமுதிக போகட்டும், பாமக போகட்டும், மதிமுக போகட்டும், பாஜக போகட்டும், அத்தனை லெட்டர் பேர்களும் சேர்ந்து போகட்டும். அவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து வாக்களித்தால் எவ்வளவு வாக்குகளை உங்களிடமிருந்து அவர்கள் எதிரில் பிடிப்பார்களோ அதைவிட 10 மடங்கு வாக்குகளை இந்த கூட்டமே மாற்றும். இந்த கூட்டம் என்று சொன்னால் இந்த கூட்டம் மட்டுமில்லை, இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறவன் குடும்பத்துக்கு ஒருத்தர், ஊருக்கு 2 பேரு, ஒவ்வொருவரும் வீட்டுக்கு திரும்பி செல்வான். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இறைவனின் நாட்டத்தோடு 1000 வாக்குகளுக்கு வேலை செய்வான். எனவே எந்த மோடி நாயகன், எந்த மோடி கதாநாயகனுடைய வேலையும் தமிழகத்தில் அவன் கால் ஊன்ற காலே இல்லாத வேலையை தமிழ்நாடு கொஞ்சமாக செய்து வைக்கும். எனவே ஆட்சியாளர்கள் எங்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும்.
அது மாத்திரம் இல்லாமல் காவல்துறை முதலில் கொடுத்திருந்தார்கள், நல்லாகத்தான் இருந்தது. கூட்டத்தினுடைய எண்ணிக்கை பெருக பெருக கதிகலங்கி போய் மிரண்டு போய் என்ன வேலைகளை செய்தார்கள் தெரியுமா? பல இடங்கள்ல இங்கிருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் பகுதியிலே வரக்கூடிய வாகனங்களை நிறுத்தி உங்களை கணக்கெடுக்கிறோம் என்ற பெயரிலே 11 மணிக்கு வந்த வாகனத்தை இந்த நிமிடத்திலும் கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எடுத்த கணக்கு எடுத்ததாக இருக்கட்டும், எடுக்கப்படாத கணக்கு எவ்வளவு? வாகனத்தில் கணக்கு எடுத்தீங்க, எத்தனை வண்டி? நீ கணக்கு போட்டது 50 வண்டியா, 500 வண்டியா, 5000 வண்டியா? வண்டியை நிறுத்த இடம் இல்ல, மக்கள் குழும இடம் இல்ல. எங்களுக்கு போராட்டம் உங்களின் அடக்குமுறைகளை எல்லாம் தாண்டி வலி உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற வலி அப்படிப்பட்டதுப்பா, சாதாரண இல்ல. இவ்வளவு வேகம், இவ்வளவு நெஞ்சுறுதி. கூட்டத்திலே பார்த்தேன், கோஷம் போடுகிற பொழுது எல்லா போராட்டத்திலையும் கோஷம் போட்டிருப்பான் பாரு, வீடியோ எடுத்து பாரு, போராட்டத்தில் கலந்து பாரு. கோஷம் போடுற எப்படி போடுவான்? சொல்லி வச்ச மாதிரி ராணுவ அணியப்படுத்தாங்களே, டைங் 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 டைங், கேட்கிறோம் கேட்கிறோம், கொடுத்துடு கொடுத்துடு. இங்கேயும் கேட்டம்பா, ஒவ்வொருத்தரும் தான் உள்ளத்துல இருந்து கேட்டான். ஒரு சகோதரனை பார்க்கிறேன், வஉசிக்கு கொடுத்ததை மறந்தாயா என்று கேட்கிற பொழுது அவன் கண்கள் கண்ணீரை வடித்தடா. இதுவெல்லாம் ஒப்புக்கு போடுகிற கோஷங்களா? வெறுமனே கூட்டத்தின் ஆக்ரோஷத்துக்கு பேசப்படுகிற பேச்சுக்களா? உள்ளத்தால் உணர்ந்து சிந்தனையால் கொதித்து வெளிப்படக்கூடிய உணர்ச்சிகளின் வெளிப்பாடு இது. அதை நான் தெளிவாக சொல்லிவிட்டோம். இதுதான் எங்களின் இறுதி எச்சரிக்கை, இறுதி செய்தி. கண்டிப்பாக தமிழக முதலமைச்சரிடமிருந்து ஒரு நல்ல செய்தி வரும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், காங்கிரசிடமிருந்து தமிழகத்திலிருந்து இந்த போராட்டத்தை கலந்து கொண்டதற்கு ஒரு நல்ல பதிலை தருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக முதலமைச்சர் அவர்கள் தௌஹீத் ஜமாஅத்துடைய பணியை, அதனுடைய நன்மைகளை கண்ணார கண்டு அனுபவித்தவர்கள். இதுவரைக்கும் எந்த சட்டமன்றத்திலும் இடம்பெறாத அளவிற்கு சுதந்திர இந்தியாவில் ஒரு பலம் பொருந்திய எதிர்கட்சியாக ஜெயலலிதா அவர்கள் அமர்வதற்கு தௌஹீத் ஜமாஅத்துடைய அறிவிப்பு முக்கிய காரணம். ஒவ்வொரு தடவை பேசுகிற பொழுதும் எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும் மைனாரிட்டி திமுக, மைனாரிட்டி திமுக என்று வார்த்தைகளால் சுழுக்கெடுப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது தௌஹீத் ஜமாஅத். அது மாத்திரமில்லை, இங்கே வந்திருக்கிற மக்களுக்கு இறுதியாக ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் எல்லாம் இந்த போராட்ட காலத்தில் தௌஹீத் ஜமாஅத்துடைய உறுப்பினர்கள் மட்டும் பங்கெடுக்கவில்லை. ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகம் கட்சி வேறுபாடுகளை மறந்து, இயக்க வேறுபாடுகளை மறந்து, பல்வேறு இடங்களில் ஒரு சில பேர், ஒருத்தர் 2 பேரு விவரங்கட்டத்தனமாக போராட்டத்திற்கு போக தேவையில்லை என்று ஆங்காங்கே உளறிக் கொண்டிருந்த போதும் அந்த உளறல்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒட்டுமொத்த சமுதாயமும் எங்களின் போராட்ட அழைப்பிற்கு பதிலளித்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் தௌஹீத் ஜமாஅத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமில்லை, வந்திருக்கிற மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை எங்களை அச்சப்பட வைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையா? நாங்கள் எங்களை பற்றி, எங்களுடைய மக்களை பற்றி, அவர்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை பற்றி ஒரு எடை போட்டு வைத்திருக்கிறோம். அதையெல்லாம் காலில் போட்டு பொசுக்குகிற விதமாக, மிதிக்கிற விதமாக நேற்றைக்கு சென்ற மாதம் கொள்கை பிரச்சனையினால் கல்லெடுத்து எங்களை அடித்த கூட்டத்தை சார்ந்தவர்கள், ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு இந்த கூட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறீர்கள். கொள்கையில் வேறுபாடு இருந்தாலும் அரசியல் ஆதாயத்திற்காக இவர்கள் விலை போய்விட மாட்டார்கள். மற்ற இயக்கத்தவர்களைப் போல மக்களை காட்டி தங்களின் ஆதாயத்திற்கு பேரம் பேச மாட்டார்கள் என்று எங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை இன்ஷா அல்லாஹ் கடைசி வரை நாங்கள் காப்பாற்றுவோம். அதே நிலையிலே இருந்து உங்களின் வருகை எங்களின் உள்ளத்தில் பெருமையையோ, ஆணவத்தையோ, அகம்பாவத்தையோ ஏற்படுத்தி விடாமல் உங்களுக்காக இன்னும் பணிவாக, இன்னும் கனிவாக, இன்னும் இரக்கத்தோடு பணி செய்யக்கூடிய மக்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.